ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்ல ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். தாமரை விதைகளில் மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். காய வச்சு பொரிய வச்ச இந்த தாமரை விதைகளை இந்த மாதிரி பேக்கெட்டில் கடைங்கள்லாம் விற்பாங்கங்க. இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. பாப்டு லோட்டஸ் சீட்ஸ் இல்லைன்னா ஃபூல் மக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேம் இருக்குங்க. இது வந்துட்டு இப்போ நான் ஒரு 50 கிராம் எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு மாதிரி நம்த்து போன மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக தாங்க செய்ய போகிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் இல்லைனாக்கா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பட்டர் நெய் இது ரெண்டுமே இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா இது எல்லாமே நல்லா கருகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை கருக விடாமல் ஒரே ஒரு பெரட்டிட்டு இதில் நம்ம அந்த மக்கானாவை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பொறுமையாக. இப்போ இது நான் உங்களுக்கு ஸ்பீட் ஃபார்வர்ட் வச்சுருக்கேன், அதனால் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்லா மெதுவாக அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க. இது இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் தூள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பெப்பர் பவுடர் வேண்டாம், பெரியவங்களும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அரை ஸ்பூனுக்கு கம்மியாக, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க அளவு நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இதில் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க அந்த தாமரை விதை. இதில் நான் கொஞ்சமாக திருப்பியும் பட்டர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக தூவிக்கிறேங்க. அதுக்காக தான் பட்டர் போட்டேன். அதில் திருப்பியும் அந்த இதெல்லாம் கோட் ஆகணுன்றதுக்காக. திருப்பி நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு ஸ்டவ்வை நிப்பாட்டிடலாங்க. இப்போ அந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொறுன்னு வந்திருக்கோங்க. இது நல்லா பொரி மாதிரி நல்லா வந்திருக்கும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டியாஸ்டியை எதிர்க்க வச்சுக்கிட்டே டியாஸ்டியை காணோன்னு அவங்க அப்பா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ எடுக்க கூட முடியல, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த தாமரை மசாலா பொரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உணவு இடைவேளைக்கு நடுவில் நல்லா பசிக்குங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க இதை மாதிரி ஸ்நாக் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப லோவாக தான் இருக்குது கேலரிஸ். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சுகரை பிளட்டில் சீக்கிரமாக இது கலக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இது ஃபைபர் இருக்கிறதுனால. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. இந்த மக்கானா பார்த்தீங்கன்னாக்கா நான் பிக்பாஸ்கெட்டில் தாங்க வாங்கினேன். அதோட வீடியோ கூட இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். சத்தான சுவையான காரசாரமான தாமரை விதைகள் மசாலா பொரி தயார். இந்த மாதிரி காற்று புகாத டப்பாவில் கூட நீங்கள் போட்டு ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது காலியாகிற வரைக்கும் நல்ல மொறுமொறுனே இருக்குங்க. இந்த தாமரை விதையில் நிறைய புரதச்சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவு, ஆரோக்கியத்தோட அழகும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.